ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அப்பம் தாங்க செய்ய போகிறோம். அந்த அப்பம் பார்த்தீங்கன்னா கோதுமை வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அப்பம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா பொருளையும் நம்ம அளந்து சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்துடும். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பேனில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு நான் குண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த குண்டு வெல்லத்துக்கு பதிலே நீங்கள் நாட்டு சக்கரை, ஒயிட் சுகரு இல்லை கருப்பட்டி கூட சேர்த்துட்டு செய்யலாம். இப்போ இந்த வெல்லம் கரையிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாவுப்பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மாவில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறி வந்துருச்சுங்க. நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளை தண்ணியை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி ஒரு வடி வச்சு வடித்து எடுத்துக்குங்க. இது மாதிரி வடிக்கும் போது வெள்ளத்தில் ஏதாவது தூசி ஏதாவது இருந்தாலும் நமக்கு வந்துடும். இப்போ வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மாவு கூடவே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் டைட்டாகிற மாதிரி இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்காக நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த மாவில் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாப்பு சேர்த்துக்கலாம். இந்த சோடாப்பு உங்களுக்கு ஆப்ஷன் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மாவு ஊற வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. எண்ணெயும் சூடாகிடுச்சு. குழிக்கரண்டியில் 1/2 கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு நம்ம அப்போ ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சூடு கம்மியாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ ஊற்றும் போது கரெக்டாக மேலே எழுந்து வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின உடனே அதுவே லைட்டாக அப்படி மேலே எழுந்து வருது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அடுத்ததாக நம்ம லைட்டாக அடுத்த பக்கத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்போ நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்போ நல்லாவே டார்க் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, அப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.